ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கண்ணம்மா பொண்ணு பேசுகிறேன். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு அரிசி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி மண்டை வெல்லத்தில் பாகு காய்ச்சி தேங்காய் பூ போட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பூரண கொழுக்கட்டை, எங்கள் வீட்டோட குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை. சுடுதண்ணி ஊற்றி அரிசி மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சு உள்ளே பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்கிற கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை செய்கிறோம் தெரிஞ்சால் போதுங்க, என் சின்ன பொண்ணு ஓடி வந்துடுவான். அம்மாம்மா நான் தான் செய்வேன் அப்படிம்பாங்க. உடனே என்கிட்ட என்னென்ன மோல்டு இருக்கோ எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டேன். எப்படியாவது செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டேன். அவங்களும் அதே மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் நீங்களே. அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. க்யூட்டாக பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. இவங்க கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம பூஜை வேலைகளையும் ரெடி பண்ணணும் இல்லைங்க. அப்படியே நானும் சாமி ரூமுக்கு போயிட்டேன். இவங்க பாட்டுக்கு ஒரு சைடில் கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை ரூம் போய் ஒரு கிண்ணத்தில் மஞ்சளை போட்டுவிட்டேங்க. மஞ்சளை போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் செய்து வச்சுட்டேன். எந்த பூஜையிலுமே முதல் கடவுள் யாருங்க? நம்ம பிள்ளையார் தானுங்க. மஞ்சள் பிள்ளையார் வச்சிட்டோம்னாலே நம்ம காரியம் வெற்றி இல்லைங்களா? எல்லாத்தையும் பிள்ளையார் கையில் ஒப்படைச்சாச்சு. மஞ்சள் பிள்ளையார் வச்சாச்சுங்க. அப்புறம் விளக்குக்கெல்லாம் மெதுவாக பொட்டு வச்சேன். சந்தனம் வச்சுட்டு அப்படியே குங்குமமும் வச்சேங்க. சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு விநாயகரோட 2 சைட்லேயும் அந்த விளக்கை வச்சு எண்ணெய் ஊற்றி அழகாக திரி போட்டுக்கிட்டேன். எப்போவுமே நான் விளக்கேற்றும் போது ஒரு பாட்டு பாடுவேன். ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த பாட்டு சொல்லுங்கள் விளக்கேற்றும் போது, சரிங்களா? அப்படியே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காவும் போட்டுக்கிட்டேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியாய் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. முத நாள் நைட்டே பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சிட்டேங்க. அப்புறம் ஒரு மணப்பலகை போட்டுக்கிட்டேன். அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டேங்க. நான் என்னென்ன பக்ஷணமெல்லாம் செஞ்சுருந்தேனோ அதெல்லாம் தலைவாழையில் போட்டு கடவுளுக்கு படைச்சிட்டேங்க. பாசிப்பருப்பு சுண்டல், பொரி, கொழுக்கட்டை எல்லாம் வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் விநாயகர் பாட்டு, விநாயகர் அகவல் அதெல்லாம் நானும் என் குழந்தைங்களும் சேர்ந்து பாடணும். பாடி முடித்ததும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்கள் என்னென்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க விநாயகர் சதுர்த்தி எப்போன்னு சொல்லுங்கள். எப்போவுமே சூடம் காமிக்கிறதுக்கு முன்னாடி தூபம் காமிக்கணும். தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க சூடம் காமிக்கணும். சூடம் காமிச்சு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு சூடம் காமிச்சு நல்லபடியாக சாமி நாங்கள் கும்பிட்டோங்க. உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக தாங்க இருந்தது பூஜை. எப்போவுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னென்னா, ஏன் நம்ம விநாயகரை கரைக்கணும், விநாயகரை வீட்லேயே வச்சுருக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, விநாயகரை கரைக்கும்போது நம்ம கஷ்டங்கள்லாம் சேர்ந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையாங்க? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டு விநாயகரை கரைக்கலான்ட்டு 3 நாள் கழித்து கரைக்கலாம். ஒவ்வொருத்தர் 5 நாள் கழித்து கரைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மறாத நாளே கரைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறாவது நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு திருப்பியும் கூடமெல்லாம் காமிச்சு விளக்கெல்லாம் பற்றி வச்சுட்டு எங்கள் வீட்டை விநாயகரை எங்கள் வீட்லேயே நான் கரைச்சிட்டேங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்லேயே ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு அந்த குண்டாவில் எங்கள் விநாயகர் அழுங்காமல் எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டேங்க. என் கஷ்டங்களும் சேர்ந்து கரைஞ்சிடும்ன்ற நம்பி